நம்ம எதிர்பார்த்தபடி 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தில் அன்றைக்கி வரும்போது 2 நீதிபதிகளும் ஏன் நைட்டு யாவெல்லாம் விசாரித்தீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. நம்ம கண்டனத்தை தெரிவித்தோம், கேட்டதே தப்பு, ஏன் நைட் ஆனால் விசாரிக்கக்கூடாதா, நீங்கள் கோர்ட்டு நைட்டில் விசாரிக்கிறீங்களே, கருணாநிதி சமாதிக்கு விசாரிக்கிறீங்கலாம் சொன்னோம். அப்போ அமலாக்கத்துறை போய் விசாரித்தா என்ன தப்பு, நீங்கள் ஆரம்பமே சரியில்லைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ தான் புரியுது என்னென்னா, அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் 2 நீதிபதிகள். அப்போவே டிஎம்கேக்காரன் இதுதான் பண்ணுவான், ஆரம்பத்துலேருந்து 1008 அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போவான், பணத்தை கொடுப்பான், ஆளுங்களை இது பண்ணுவான், கடைசியாக மிரட்டுவான். அதனால் நீதிபதி எல்லாம் பயந்துடுவாங்க. இவர்களுக்கு ஆதரவாக இப்போ சொல்லிடணும், எதுக்கு வம்பு, நம்ம இந்த தமிழ்நாட்டில் குடியிருக்கணுமேனு பயந்துடுவாங்க. நாம் எதிர்பார்த்தபடி அமலாக்கத்துறை 1000 கோடியை விசாரித்த 2 நீதிபதிகளும் நாங்கள் விளைவிக்கிறோன்ட்டாங்க. ஏன் விளைவிக்கிறோன்ட்டாங்க, அதை பற்றி யோசிக்கணும். பின்னாடி இருந்து இந்த கூட்டம், இந்த திருட்டு கூட்டம் பயமுறுத்தியிருப்பான். எப்படி இவங்களுடைய சரித்திரமே அப்படி. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகுபதினு ஒரு நீதியரசர் இருந்தார். அவர் அப்போ இந்த ராசா மந்திரியாக இருக்கார், ராசா 2G ராசா. அது முடிஞ்சோன்னே அவர் சொன்னார், ஒரு ஜாமீன் கொடுக்கறதுக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ராசா அப்படின்னாரு. ஸோ மிரட்டுறதெல்லாம் அப்போ இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய நீதிபதிகள் அதை வெளியில் சொல்லலை, அப்போவே மிரட்டிடலாம். அதுக்கடுத்தது ஒரு பெண் நீதிபதி, அவர் இன்னும் நீதியரசராக இருக்கிறார், சிவசங்கர் பாபா. இதில் அந்த பெண் நீதிபதி என்ன பண்ணாங்க, அந்த சிவசங்கர் பாபா வழக்கில் நீதிபதி தீர்ப்பு கொடுக்கும்போது எழுதுகிறாங்க, எனக்கு மொட்டை கடிதத்தில் மிரட்டல் கடிதம் வந்தது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், 1008 அயோக்கியத்தனத்தை பண்ணுவோம். ஏன்னா சிவசங்கர் பாபா நிலத்தை அபகரிப்பதற்கு சபரீசனும் இன்னொருத்தரும் சொன்னேன், வேல்டெக் யூனிவர்சிட்டி வரை அந்த ஐசரி கணேஷ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அதை மிரட்டினாங்க, அந்த நிலத்தை அபகரிக்கணும்னு பார்த்தாங்க. அவரை கிட்டத்தட்ட 10 மாதம் ஜெயிலே வச்சுருந்தாங்க மிரட்டி. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் வந்தார், ஸ்கூலையே மூடிட்டார். அப்போ அந்த நீதிபதி இவருக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாருன்னு அவங்களுக்கு மிரட்டல் கடிதம். எப்படி பார்த்துக்கோங்க, இவங்களுக்கு இந்த நீதிபதிக்கு எரிஞ்சதில்லை, அதை விட மோசமாக இவர்கள் பணம் அளிக்கப்படும், இவர்களும் அழிவார்கள், எழுதி வச்சுக்கோங்க. இவர்களை மனித சக்தியால் அழிக்க முடியாது, அரக்கர்கள், அரசியல் அரக்கர்கள். இவர்கள் அழிவது உறுதி, எல்லாரும் கண்ணால் பார்க்க போகிறீங்க. அந்த அழிவு மிக மோசமான அழிவாக இருக்கும். இறைவன் ஒட்டுமொத்த இவங்களையுமே அழிச்சிடுவார், ஒட்டுமொத்த குடும்பம் அழியும் பாருங்கள். உங்களுக்கு ராஜபக்சே குடும்பம் மாதிரி மனசாட்சி இல்லாதவங்க நீதிபதிகளை போய் மிரட்டுறாங்க. இந்த 2 நீதிபதிகளும் போயிட்டு ஒரு ராஜினாமா பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேணான்ட்டாங்க. அடுத்த நீதிபதிகள் யார் கொடுத்தாலும் வரமாட்டாங்க, ஏன்னா மிரட்டுவான், 1000 கோடி ஸ்டே கொடு அப்படிமா. இதில் வேடிக்கை, ஈடி வாயவே திறக்க மாட்டேங்கிறான், அந்த வழக்கில் ஈடி ஸ்ட்ராங்காக பேசணும்ல, வாயை திறக்க மாட்டேங்கிறான். நீதிபதிகள் மிரட்டப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில், அது உறுதி. ஆனால் அந்த நீதிபதிகள் எல்லாம் மௌனத்துடன் வெளியில் போகிறாங்க, அதுதான் தப்பு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ரகசியமாக உங்களை யார் மிரட்டினா, எப்படி சொல்லி மிரட்டினாங்கிறத ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க. நீங்கள் ரகசியமாக அனுப்பலாம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிரட்டுகிறார்கள், ஸ்டே கொடுங்கிறாங்க. 1008 அயோக்கியத்தனை 1000 கோடி ஊழல்னு இவங்க சொல்கிறாங்க. இத்தனை 1000 கோடி ஊழல் அடிச்சுட்டு நீதிமன்றம் தலையிடக்கூடாது, நீதிமன்றம் எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும்னு மிரட்டுகிறார்கள். ஒரே ஒரு ரிப்போர்ட் எழுதுங்க சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதிக்கு. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஒரு ஆர்டரை போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த திமுகவுக்கு கொடுத்த கட்சி அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். இதை யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் மெயினாக நடவடிக்கை எடுக்கணும். கூப்பிடுங்க லா மினிஸ்டர், உங்களுக்கு அங்கே சட்ட மந்திரி இருக்கார் இல்லை, மத்திய அரசு கூப்பிடுங்க. 2 நீதிபதிகளும் கூப்பிட்டு கேளுங்க, என்ன ஆச்சு, ஏன் விலகுறீங்க, உங்களை யார் பயமுறுத்தினா, எப்படி பயமுறுத்தினா கேளுங்க, ஒரு விசாரணை வைங்க. இந்த ஒரு இவ்வளோ பெரிய 130 கோடி பணம் இருந்த இந்தியாவில் ஒரு சமூக விரோதி கூட்டம், சும்மா காசை கொடுத்து ஜெயிக்கிற கூட்டம், இந்தியாவுடைய லீகல் சிஸ்டம், அதாவது இந்தியாவுடைய சட்ட முறையவே கேலி கூத்தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அதுதான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் பாருங்கள், செந்தில் பாலாஜிக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, விலகிறையாங்கிறாங்க. ஆனால் ஈடி வாயை திறக்க மாட்டேங்கிறான், மத்திய அரசாங்கத்தின் ஈடி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்கார், செந்தில் பாலாஜி நீக்க வேண்டும். செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும்னு எங்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க? செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும்னு அண்ணாமலை யார்கிட்ட சொல்கிறீங்க? உங்கள் ஈடிகிட்ட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுங்கள். இதை
செந்தில் பாலாஜியை நீக்கணும், அவருக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி வழக்கம் வரும்போதெல்லாம் ஈடி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே, அதனால தான் அவன் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறான், கண்டனம்னு நாள் தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஆக நான் குறை சொல்வதற்காக இல்லை, உங்கள் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. உங்கள் எதிர்ப்பை நீங்கள் தீவிரமாக காட்டணும். சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் நீக்க வேண்டும்னா எப்படி நீக்கிறது? செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும்னு உங்கள் ஈடியை இதுவாக பேச சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ ஜாமீனை ரத்து பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்குள்ளேருந்து மறுபடியும் மந்திரியாக இருந்து டாஸ்மாக நடத்தட்டுமே. அதனால் இதைத்தான் சொல்கிறேன், நீதித்துறையை குட்டிச்சவரை ஆக்கிட்டாங்க, பயமுறுத்தி அவர்களை செயல்பட விடாமல் ஆக்கி விட்டார்கள் இந்த சமூக விரோதிகள் கூட்டம். அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் விலகிய நீதிபதிகள் எதற்காக விலகினோம் என்ற ரகசியத்தை சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பி மத்திய அரசாங்கம் சட்ட மந்திரி இதில் தலையிட்டு என்ன நடந்தது, ஏன் ஓடுறாங்கன்னு கேட்டு ஒரு விசாரணை நடத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டு இவர்களுக்கு கொடுத்த கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்யுங்கள்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புங்க. இல்லைன்னா நாட்டில் நீதியே இருக்காது. கோடியாக கொள்ளையடித்து வெளிநாட்டில் பூரா சேர்த்து நம்மளை பூரா கடனாளி ஆக்கிட்டு போயிடுவாங்க.